இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாரியே, ஒரு எக்கனாமிக் ஸ்டூடண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்ன டேட்டா அனாலிட்டிக்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கு. அண்ட் இந்த டூல்ஸோட முக்கியத்துவம் என்ன? இந்த டூல்ஸ எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இந்த மாரியான விஷயங்களையும் தாண்டி, இந்த டூல்ஸ வந்து நீங்க எப்படி கத்துக்கலாம்? ஃப்ரீயா இன்டர்நெட்லயே எப்படி நீங்க கத்துக்கலாம்? அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். என் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் என்னோட கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னொரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வித்தவுட் ஃபர்தர் அடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடர்ன் டேல நீங்க எந்த ஒரு கரியர் பாத் எடுத்தாலும் சரி, நான் வந்து கார்ப்பரேட் கரியர் போணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்ல நான் வந்து அகாடமியாக்குள்ள போணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இந்த 2லயுமே டேட்டா ஹேண்டில் பண்ற அந்த ஒரு திறமை அண்ட் அந்த டூல்ஸ யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கிற அந்த ஒரு நாலேட்ஜ். இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கார்ப்பரேட் கரியர்ல போனாலும் சரி, உங்களுக்கு வந்து 70 to 80% ஆஃப் த ஜாப் நீங்க வந்து டேட்டாவ ஹேண்டில் பண்ற ஜாபா தான் இருக்கும். அண்ட் நீங்க வந்து அகாடமியாக்குள்ள போனாலும் சரி, உங்களோட ஒர்க் நீங்க வந்து குறிப்பா எம்பிரிக்கல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து எம்பிரிக்கல் டேட்டாவ வச்சு, அத வச்சு எக்கனாமெட்ரிக் அனாலிசிஸ் பண்றதா இருக்கட்டும், மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ 2லயுமே நமக்கு முக்கியத்துவம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டா இந்த ஒரு ஸ்கில்ல நம்ம எப்படி வளர்த்துக்கிறது, இந்த டூல்ஸ் எப்படி நம்ம இந்த டூல்ஸை யூஸ் பண்றதுக்கான நாலேட்ஜ் எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு டூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான டூல் தான். அதுதான் எக்ஸெல். நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்லயே மோஸ்ட்டா எக்ஸெல்லாம் பயன்படுத்தியிருப்போம். பட் இந்த எக்ஸெல் அப்படின்னு சொல்றப்போ, ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டா நான் வந்து இந்த சாதாரண ரோ 2 செல்ல ஆட் பண்றது, இல்ல 2 செல்ல சப்ட்ராக்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் பத்தி பேசல. நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் எக்ஸெல் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதாவது எக்ஸெல் விபிஏ, மேக்ரோஸ் எப்படி கிரியேட் பண்றீங்க, இந்த மாரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் ஏன் எக்ஸெல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, எக்ஸெல் வந்து ரொம்பவே ஒரு விஷுவலான ஒரு டூல். இப்ப நான் வந்து எக்ஸெல்ல 2 ரோஸ் இல்ல 2 செல்ல ஆட் பண்ணணும்னா, அது நான் வந்து ரொம்ப விஷுவலா இருக்கும். எனக்கு இந்த 2 செல் தான் தேவை. இந்த 2 செல்ல இந்த கன்டென்ட் இருக்கு. இத 2யும் ஆட் பண்ணி நான் இந்த காலத்துல போடப் போறேன் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப விஷுவலா பண்ணலாம். மத்த எந்த டூல் நான் சொல்லப் போற அடுத்த டூல்ஸ்ல வந்து இதெல்லாம் நீங்க வந்து விஷுவலா பண்ண முடியாது. அது வந்து ஒரு கோடிங் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. எக்ஸெல்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தரும். அண்ட் நீங்க பிசிக்கலா நீங்க வந்து விஷுவலா இந்த டேட்டாவ பார்த்து வொர்க் பண்றப்போ, நீங்க வந்து அடுத்த கோடிங் ஸ்டேஜ் போறப்போ உங்களுக்கு தெரியும். நான் வந்து டேட்டாவ பார்க்கலனாலும், இதுதான் நடக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2வது முக்கியமான டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து ஆர் புரோகிராமிங். எக்ஸெல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். அ ஆர் புரோகிராமிங், பைத்தான் இந்த மாரியான டூல்ஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் ஃபேமிலி அப்படின்னு சொல்றேன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி எக்ஸெல் இஸ் மோர் விஷுவல். நீங்க வந்து எக்ஸெல்ல அதிகமா கோடிங் பயன்படுத்த மாட்டீங்க. பட் ஆர் புரோகிராமிங் அண்ட் பைத்தான் மாரியான டூல்ஸ்ல வந்து நீங்க கோடிங் தான் பிரைமரியா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த கோடிங்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுது. கோடிங்னா எப்படி பண்ணலாம்? இந்த கோடிங் பேஸ்ட் திங்கிங் எப்படி நான் வந்து டெவலப் பண்றது? நீங்க கண்டிப்பா ஆர் புரோகிராமிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்வேன். இங்க இருக்கிற என்னோட கோர்ஸ்ல வந்து நெறைய பேர் வந்து ஆர் புரோகிராமிங் கோர்ஸ்ல வந்து ஃபெயில் ஆனாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு புரோகிராமிங் வே ஆஃப் திங்கிங்க்கு அவங்க இன்னும் சூட் ஆகல அப்படின்னு நான் சொல்வேன். அது எப்படி சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து வடநாட்டுக்கு போறீங்க. அங்க ஹிந்தி தான் பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு புரியிற பாஷையில நீங்க அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள புரிய வைக்கணும். அதுக்கு நீங்க ஹிந்தியில தான் பேசியாகணும். அதே மாரி தான் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு சில பாஷையில நீங்க சொன்னா தான் அந்த சாஃப்ட்வேருக்கு புரியும். அந்த பாஷைய கத்துக்கிறது தான் கோடிங். இப்ப நான் வந்து அ என் ஃப்ரெண்டு கிட்ட "மச்சான் 2 இன்டூ 3 வந்து மல்டிப்ளை பண்ணு" அப்படின்னு சொன்னா, அவன் 2 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணி சொல்லுவான். பட் அத நான் வந்து ஆர் புரோகிராமிங்க்கு சொல்றப்போ, மல்டிப்ளை 2 இன்டூ 3 அப்படின்னு அப்படியே லிட்டரலா டைப் பண்ண முடியாது. 2 இன்டூ அந்த ஆஸ்டரிக்
3 போடணும். ஸோ அதுதான் அந்த ஆர் புரோகிராமிங்க்கு புரியிற ஒரு பாஷை. ஸோ இந்த பாஷைய நீங்க கத்துக்கிறது தான் வந்து ஆர் புரோகிராமிங். ஸோ இந்த பாஷைய தான் நீங்க கத்துக்கணும். அண்ட் ஆல்சோ ஆர் புரோகிராமிங்க பொறுத்தவரைக்கும் நெறைய லைப்ரரீஸ் இருக்கு. அண்ட் நான் அடுத்து சொல்லப்போற டூல்ஸுக்கும் சரி நெறைய லைப்ரரீஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க சிம்பிளா எக்கனாமெட்ரிக் அனாலிசிஸ் எப்படி பண்றது? காசாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாரியான விஷயங்களும் பண்ணலாம். இல்ல நான் வந்து ரொம்ப அட்வான்ஸா போய் நான் வந்து சோசியல் நெட்வொர்க் அனாலிசிஸ் பண்ண போறேன். அந்த மாரியும் பண்ணலாம். பட் உங்களோட உங்களுக்கு தேவையான லைப்ரரீஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் எல்லா லைப்ரரீஸும் தெரிஞ்சுக்கிறதும் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா, அங்க லட்சக்கணக்கான லைப்ரரீஸ் இருக்கு. ஸோ, அதுல வந்து உங்களுக்கு எது எது தேவையோ அத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த டூல் வந்து பைத்தன். பைத்தன் வந்து சூப்பர் ஹீரோ ஆஃப் ஆல் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா பைத்தான் வந்து கிட்டத்தட்ட நீங்க எந்த ஒரு இப்போ நீங்க வந்து எக்ஸெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில ஆப்பரேஷன்ஸ் உங்களால பண்ண முடியாது. ஆர் புரோகிராமிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில ஆப்பரேஷன்ஸ் உங்களால பண்ண முடியாது. அப்படியே பண்ண முடிஞ்சாலும், அது வந்து நீங்க அதிக எஃபோர்ட் போட்டு பண்ற மாரி இருக்கும். பட் பைத்தான பொறுத்தவரைக்கும், என்ன ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு கால்குலேஷன் இல்ல ஒரு அனாலிசிஸா இருந்தாலுமே, அத பைத்தான்ல உங்களால சிம்பிளா பண்ண முடியும். ஸோ பைத்தான்லயே நெறைய டிஃபரெண்ட் இது இருக்கு. ஜூபிட்டர் நோட்புக் இருக்கு, ஸ்பைடர் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டொமைனுக்கு தேவைப்படுற மாரி ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ இதையும் இதையும் தாண்டி நீங்க வந்து இன்னும் நெறைய டூல்ஸ் இருக்கு. எஸ்பிஎஸ்எஸ் இருக்கு, மேட்லேப் இருக்கு, டேப்லோ இருக்கு. இந்த மாரி நெறைய டூல்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க கத்துக்கலாம். பட் இந்த டூல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டா உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட் நெசசரிலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மேட்லேப் எடுத்துக்கோங்க. மேட்லேப்ல வந்து டைனார் அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்கு. இந்த லைப்ரரி வந்து வேற எந்த சாஃப்ட்வேர்லயும் கிடையாது. இன்ஃபாக்ட் பைத்தான்ல கூட இன்னும் இந்த லைப்ரரி வந்து அங்க டிரான்ஸ்லேட் பண்ணல. பட் டைனார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அட்வான்ஸ்ட் டைனாமிக் மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ்க்கு தான் வந்து டைனார் அப்படின்ற இந்த டூல் வந்து இந்த லைப்ரரி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா ஒரு பேச்சுலர் ஸ்டூடெண்ட்டா ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டா எனக்கு தேவைப்படாது. பட் மேபி நான் பிஹெச்டி பண்ணாலோ, இல்ல ஒரு புரொஃபஸரா இருந்தாலோ, அட்வான்ஸ் ரிசர்ச் பண்றதுக்கு எனக்கு இது தேவைப்படும். அதே மாரி தான் டேப்லோ. டே டு டே லைஃப்ல இல்ல என்னோட வொர்க்குக்கோ, இல்ல என்னோட சிம்பிள் வொர்க்குக்கோ, இல்ல என்னோட சிம்பிள் ரிசர்ச் தீசிஸ்க்கோ எனக்கு வந்து டேப்லோ தேவைப்படாது. பட் அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷுவலைசேஷன் டூல். அண்ட் நீங்க வந்து விஷுவலைசேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு பொசிஷன்ல நீங்க ஒரு கார்ப்பரேட்ல வொர்க் பண்றப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மாரி டூல்ஸ் வந்து தேவைப்படும். பட் நெவர்த்லெஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இந்த புரோகிராமிங் டூல்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஆர், பைத்தான், மேட்லேப் இந்த மாரி டூல்ஸ்லாம் வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டா போதும். மத்த டூல்ஸ கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, இந்த பாஷா அப்படிங்கிறது ஒண்ணு தான். இந்த பாஷையோட கிராமர்லாம் ஒண்ணு தான். பட் நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் மாறும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு அ தமிழ் அண்ட் தெலுங்கு, தமிழ் அண்ட் மலையாளம் இந்த மாரி இந்த லாங்குவேஜஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸா தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து அ பைத்தான்லயோ, ஆர்லயோ நான் வந்து ஒரு டெஸ்கிரிப்ஷன் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நான் ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவேன். பட் இதே விஷயத்த டெஸ்கிரிப்ஷன நான் வந்து மேட்லேப்ல தரணும்னா, ஹேஷ் யூஸ் பண்றதுக்கு பதிலா பெர்சென்டேஜ் சிம்பல் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி பேசிக் டிஃபரன்ஸஸ் தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு சாஃப்ட்வேர நீங்க வந்து நல்லா ஃப்ளூயன்ட்டா ஆயிட்டீங்கன்னா, மத்த சாஃப்ட்வேர்ஸ கத்துக்கிறது, அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுங்கிறது ஈஸியான விஷயமா தான் இருக்கும். அண்ட் இது போக ஓகே. ஸோ இந்த டூல்ஸ்லாம் பார்த்தாச்சு. எத எத எங்கேருந்து கத்துக்கணும் அப்படின்றத, எது எது தேவை அப்படிங்கிறத பார்த்தாச்சு. பட் இத எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னா, தேர் ஆர் டிஃபரண்ட் வேஸ். ஃபர்ஸ்ட் டைரக்ட்டா ஏதாவது கோர்ஸ்ல என்ரோல் பண்ணி கத்துக்கலாம். இன்டர்நெட்ல எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மாரி ஒரு கோர்ஸ் பண்றீங்க அப்படின்னா, மேக் ஷூர் தட் நீங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெகக்னைஸ்ட் ஒரு யுனிவர்சிட்டி கிட்ட இருந்தோ பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். யூடெமி மாரியான வெப்சைட்லாம் போனீங்கன்னா, யார் வேணா ஒரு கோர்ஸ் எடுத்து சொல்லி தரலாம். எஸ் அதுலருந்து நீங்க நெறைய கத்துக்கலாம். பட் அது வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே வில் தட் ரிஃப்ளெக்ட் குட் ஆன் யுவர் சிவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி நாட். ஸோ ஓகே. நான் வந்து ஹார்வர்ட்ல இருந்து டேட்டா அனாலிசிஸ் கோர்ஸ் ஒண்ணு ஆன்லைன்ல பண்ணியிருக்கிறதுக்கும், யூடெமில ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களோட சிவிலயும் தெரியும். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் அ
more valued and more recognized universities that offer these online courses. இந்த ஆன்லைன் கோர்ஸ்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் பண்ண மாரி பண்ணேன். நான் வந்து என்னோட பேச்சுலர்ஸ் தீசிஸ்க்கு ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ரிசர்ச் கொஸ்டின் எடுத்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டேன். பட் எனக்கு வந்து இந்த ஆர் புரோகிராமிங் பேசிக்ஸ் தான் தெரியும். எக்ஸெல் பேசிக்ஸ் தான் தெரியும். இத வந்து நான் பைத்தான் வச்சு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, பைத்தான்ல பண்ண ஆரம்பிச்சேன். ஆஃப் கோர்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின் தான். நெறைய அனாலிசிஸ் தேவைப்பட்டது. கொஞ்சம் அட்வான்ஸ் நாலேட்ஜ் தேவைப்பட்டது. பட் ஆன் த ப்ராசஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து Googleலயும், YouTubeலயும் போட்டு, போட்டு சர்ச் பண்ணி, பண்ணி நான் வந்து அந்த ஒட்டுமொத்த தீசிஸ நான் பைத்தான் வச்சு முடிச்சேன். ஸோ இந்த மாரியும் நீங்க கத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்ஃபாக்ட் எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா, இந்த செகண்ட் டைப் ஆஃப் லேர்னிங் தான் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, நீங்க என்னதான் ஆன்லைன் கோர்ஸ்ல ஒருத்தன் வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட இது இது இப்படி பண்ணணும்னு சொன்னாலும், அன்லெஸ் ஆர் அன்டில் யூ பிராக்டிஸ் ஆன் யுவர் ஓன், அன்லெஸ் ஆர் அன்டில் யூ கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி வித் தீஸ் சாஃப்ட்வேர்ஸ் உங்களால கத்துக்க முடியாது. ஸோ இதுதான் நான் எனக்கு பர்சனலா ஒர்க் ஆன ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கும் இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட முடிவுக்கு இதோட வருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல இருக்கிற லேர்னிங்ஸ வச்சுட்டு நீங்களும் இந்த சாஃப்ட்வேர் டூல்ஸ்ல ரொம்ப ஒரு ஃபெமிலியரா ஆவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ அடுத்த வாரம் ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பிரவீன் சைனிங் ஆஃப். ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல?